விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத பிசிக மாநாடு இன்று நடைபெற்றது. மாநாட்டில் கூடிய கூட்டத்தால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. நிறைய பேச வந்த கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனே பேச்சை பாதியிலேயே நிறுத்திக் கொண்டார். இருப்பினும் முக்கிய அறிவிப்பு ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். நடந்தது என்ன பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் தலைமையில் நடைபெற்றது. சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தில் சுமார் 50,000 தொண்டர்கள் பங்கேற்கும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டிருந்தன. கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால் அப்பகுதியில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இருப்பினும் கணித்ததை விட அதிகமானோர் மாநாட்டில் பங்கேற்றதால் தொண்டர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதற்கிடையே மாநாட்டை காண்பதற்காக அமைக்கப்பட்ட LED திரை மற்றும் தலைவர்களின் பேனர்கள் மீது ஏறி நின்று கொண்டு இளைஞர்கள் இறங்க மறுத்ததாலும் மாநாட்டு மேடைக்கு முன்பு இருந்த ராம்ப் வாக்கில் நின்ற தொண்டர்களை நிர்வாகிகள் கீழே இறங்க கூறி தள்ளிவிட்டதாலும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினரின் பேச்சை ஏற்க மறுத்து மாநாட்டு பந்தல் முன்பாக தொண்டர்கள் முண்டியடித்து வந்ததால் பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இவ்வாறு பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் உரையாற்ற வந்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன், விசிக தமிழகத்தில் அசைக்க முடியாத சக்தி என்பதை இந்த மாநாடு உறுதிப்படுத்தியுள்ளது என்றார். மிக பெரிய அளவில் தொண்டர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டிருப்பதே அதனை உறுதிப்படுத்துகிறது. உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக பேச இயலாத நிலையில் இருக்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். நாம் ஆளும் கட்சியாக வளர வேண்டும். ஆளும் கட்சியோடு தான் நாம் கூட்டணி வைத்தோம். ஆனால் இனி நாமே ஆளும் கட்சியாக மாற வேண்டும். தற்போது தாவேகாவுடன் நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். இனி இணைந்தே பணியாற்றுவோம். விசிகாவும் ஆளுங்கட்சியாக பரிணமிக்கும் என்று கூறி கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.